வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு அது சாத்தியமில்லாததாகி இருக்கிறது. அணை திறப்பை எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் குறுவை சாகுபடி கேள்விக்குறியானதால் கலங்கியிருக்கிறார்கள். மேட்டூர் அணை நீர் மூலம் தமிழ்நாட்டில் 13 காவிரி டெல்டா மாவட்டங்களில் 16,05,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தமிழகத்தில் உணவு தானிய உற்பத்தியில் 2/3 பங்கு உற்பத்தி செய்யும் டெல்டா பகுதிக்கு மேட்டூர் அணையில் இருந்து வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டு 230 நாட்கள் வரை பாசனத்துக்கு தரப்படும். பாசன பகுதிகளில் பெய்யும் மழையை பொறுத்து நீரின் தேவை குறையும். குறைந்தபட்சம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 90 அடியாக இருந்து நீர்வரத்து திருப்தியாக இருந்தால் மட்டுமே மேட்டூர் அணை திறக்கப்படும். தற்போதோ மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 43.71 அடியாக உள்ளது. கடந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட்டும் முழுமை அடையாத நிலையில் மேட்டூர் அணையில் நீர்மட்டம் மெதுவாக குறைந்ததால் நீர்வரத்து இல்லாததாலும் அக்டோபர் 30ஆம் தேதியே மூடப்பட்டது. இதனால் கடந்த ஆண்டு குறுவை சாகுபடியில் விவசாயிகள் பெருமளவு இழப்பை சந்தித்தனர். சம்பா தாளடி ஆற்று பாசனத்தை நம்பியுள்ள விவசாயிகள் கைவிடும் சூழல் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட இழப்பில் இருந்து மீளாத நிலையில் இந்த முறையும் உரிய நேரத்தில் நீர் திறப்பு இல்லை என்ற நிலை விவசாயிகளை கலங்க வைத்துள்ளது. கடந்த ஆண்டு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பாதிப்பு, விவசாயிகள் பெரிய கடன் வலையில் மாட்டிருக்காங்க. ஏன்னா சம்பா நடைபெறல, சம்பா அறுவடை நடைபெறல. அதனால விவசாயிகளுக்கு போதிய உதவி செய்து குறுவையில் ஏற்கனவே தயாராகிட்டு இருக்க விவசாயிகளுக்கு விவசாயம் செய்வதற்கும் மேலும் தண்ணீரை விரைந்து பெறுவதற்கும் உடனே ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்லி நான் கேட்கிறோம். கடந்த ஆண்டு கூட கொஞ்சம் நீர் பற்றாக்குறை இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறந்தாங்க. குறுவை சாகுபடி என்பது ஓரளவு டெல்டா மாவட்டங்களில் நடந்தது. இறுதியில் சில தண்ணீர் பற்றாக்குறை என்பது இருந்துச்சு பல பகுதிகளில். ஆனால் சம்பா சாகுபடி முழுவதுமாக இல்லை, காவிரி நீரை நம்பி இல்லை அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு கடந்த ஆண்டு இருந்துச்சு. இது எங்க போய் விட்டுச்சு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டினுடைய உணவு பற்றாக்குறை, அரிசி உற்பத்தியில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கறத உருவாக்குனுச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட முழு விலை கொடுத்தாவது எங்களுக்கு அரிசி கொடுங்கன்னு கேட்கக்கூடிய நிலைமை என்பது உருவானுச்சு. ஆனா இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முழுசா இருந்து சம்பா சாகுபடி முழுதா இருந்தா ஓரளவு தமிழ்நாட்டுக்கு தேவையான அரிசி உற்பத்தியில நம்ம தண்ணீரை பெறலாங்கிற நிலைமையில இப்ப குறுவை சாகுபடிக்கான மேட்டூர் அணை திறப்பு அதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவு அப்படின்னு சொல்லி நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் என்பது சொல்லியிருக்கிறாங்க. இப்ப குறுவை சாகுபடி கோடை சாகுபடி என்பது நடந்துகிட்டு இருக்கு. ஆழ்குழாய் கிணறின் மூலமாக நடக்குது. இப்ப இதுக்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் என்பது தேவைப்படுது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடகாவிடம் கேட்டு பெற வேண்டும் என்றும் இதற்காக தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்றும் விவசாயிகள் கோருகிறார்கள். காவிரி படுகை பகுதி பூரா இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, கேரளாவில் வயநாடுல ஆரம்பிச்சு கர்நாடகா பூராமே பருவமழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில நமக்கு வரவேண்டிய தண்ணீரை மாதாந்திர பட்டியல் படி அழுத்தம் கொடுத்து வாங்காம தண்ணி திறக்க மாட்டோம்னு அறிவிக்கிறதுங்கிறது அது விவசாயிகளை பொறுத்தவரை கொஞ்சம் அதிர்ச்சியான அறிவிப்பு தான். நாங்க எதிர்பார்க்கறதுன்னு சொன்னா இப்ப இருக்கிறத வச்சு தண்ணி திறக்க முடியாதான், ஆனா கொஞ்சம் தாமதமா திறக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக மாதாந்திர பட்டியல் மட்டும் இல்ல, ஏற்கனவே பாக்கி இருக்கிற தண்ணியும் இந்த நேரத்தில் நீங்க வாங்கினா எந்த நேரத்திலையும் வாங்க முடியாது. அதனால நமக்கு கர்நாடகம் தர வேண்டிய தண்ணீரை கேட்டு பெறணும். நிலத்தடி நீர்மட்டம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதால் நிலத்தடி நீர்மட்டத்தை நம்பி சாகுபடியை மேற்கொள்ள வேண்டாம் என்பது வேளாண் வல்லுநர்களின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் 12 தண்ணீர் திறக்கப்பட்டும் விவசாயிகள் பெரும் மகசூல் இழப்பை சந்தித்தனர். ஆற்று நீர் இல்லாவிட்டால் போதிய மகசூல் கிடைக்காது என்று கூறும் விவசாயிகள் தொடர்ந்து மும்முனை மின்சாரம் வழங்குவதோடு குறுவை தொகுப்பு திட்டமும் வழங்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்கின்றனர். புதிய தலைமுறைக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் காதர் ஹுசேன்.